All will start the session. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா elastic file storageனா என்ன நம்ம பார்க்கலாம். So before going to that, நீங்க வந்து EBS volume அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. That is all about EBS is all about your block storage. So block storage அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது block storageனா இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு அட் அ டைமில் நீங்கள் இபிஎஸ்ல ஒரே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் ஒன்லி ஒன் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். பட் இங்கே EFS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ். ஸோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ வி ஹாவ் மோர் தென் so we have EFS la paathitinga appadina, so we can able to connect or 20 EC2 instance irukku appadina. So you can able to share your files. So files ellame enna panikalam appadina share panikalam. So all can able to read and write at the same network le nama enna panikalam na and files ella nama vandu share panikalam. So same network la we can able to share the files, shared networks. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி நம்ம வந்து EFS வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் சர்வர்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஃபைல்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் தேவைப்படுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எலாஸ்டிக்காக நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ எலாஸ்டிக்லி யூ கேன் ஸ்கேல் யுவர் ஃபைல் சிஸ்டம். ஸோ உங்கள் ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எலாஸ்டிக்காக நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம் பிகாஸ் இட் இஸ் அ சர்வர்லெஸ். Another point in the EFS வந்து only for the Linux operating system. So Linux OS க்கு மட்டும்தான் இந்த EFS அப்படிங்கிறது யூஸ் ஆகும். If it is Windows-ஆ இருந்துச்சு அப்படின்னா so what file system you can use is that உங்களோட Amazonலயே Amazon FSX அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ EFS வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரே ஒரு ஃபைல் இருக்குது. எல்லா EC2 இன்ஸ்டன்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் EFS we can able to mount the அந்த ஃபைலை வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ EFS வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சர்வர்லெஸ், எலாஸ்டிக்காக நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ லினக்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் விண்டோஸாக இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் Amazon FSX அந்த மாதிரி யூ கேன் கோ வித் த பர்டிகுலர் சர்வீசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா EFS வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் யூசஸ் இந்த சேம் VPCயில் மட்டும்தான் உங்களால். ஸோ இட் இஸ் அ ரீஜனல் வைஸ், இது வந்து ரீஜனல் சர்வீஸ்னால. ஸோ இட்ஸ் அ ரீஜனல் சர்வீசஸ். ஸோ இது ரீஜனல் சர்வீசஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அந்த பர்டிகுலர் IAM அப்படிங்கிறது குளோபல் சர்வீசஸ் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் EFS அப்படிங்கிறது ரீஜனல் சர்வீசஸ்னால உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் வெர்ஜீனியாவில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட EFS வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெர்ஜீனியாவில் இருக்கிறதா அந்த சேம் VPCயில் இருக்கிறத மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் த பிகாஸ் இட் இஸ் அ EFS இஸ் அ ரீஜனல் சர்வீசஸ்னால யூ ஹாவ் டு நீங்கள் எங்கே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் திஸ். நீங்கள் வந்து இந்த சேம் VPC தான் இங்கே எங்கே இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எந்த VPCயில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே EFSும் வந்து சேம் VPCயில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ தென் நெட்வொர்க் செக்யூரிட்டி இங்கே வந்து EC2வில் ஜஸ்ட்டு நம்ம ஒரு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி ஃபைல் ஷேர் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் செக்யூரிட்டி குரூப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் SSH மட்டும் இருந்தால் போதும். நோ நீட் ஆஃப் எந்த ஒரு நீங்கள் செக்யூரிட்டி குரூப் உங்களுக்கு வேறு என்னென்ன அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டடான 80 443 அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் EFSல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கிரியேட் அ ஒன் செக்யூரிட்டி குரூப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் அலோ NFS அப்படிங்கிறது வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும். ஸோ தட் இஸ்
2049 அப்படிங்கிற ஒரு அந்த ப்ரோட்டோகால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா, ஸோ யூ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் திஸ் பர்டிகுலர் EC2க்கும் EFSக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் NFS ப்ரோட்டோகால் மூலிமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், we can able to communicate with this particular இது எப்படி நீங்கள் HTTP அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால், அப்போனா EFS வந்து ஸோ வி ஹாவ் டு இன்பவுண்ட் NFS வந்து நீங்கள் அலோவ் பண்ணால் மட்டும்தான் இந்த EC2க்கு வந்து இட் கேன் ஒன்லி நோஸ் இது வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து அவுட்பவுண்டில் நீங்கள் எல்லா டிராஃபிக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ யூ ஷுட் ஹாவ் டு அவுட்பவுண்ட் ரூல்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் டிராஃபிக் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல் டிராஃபிக் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பிஃபோர் நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ பிளாக் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் EBS வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட் அ டைமில் நீங்கள் ஒரே இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா அட்டாச் பண்ண முடியும். பட் இந்த EFS இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் 20 EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம், ஒரே ஒரு ஃபைல் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த EFS மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைம் ரீட் அண்ட் ரைட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் EFS இஸ் ஒன்லி ஃபார் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் சர்வர்லெஸ். விண்டோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து Amazon FSX போகணும். சேம் VPCயில் மட்டும்தான் நீங்கள் யூ கேன் ஏபிள் டு EC2 இன்ஸ்டன்ஸ் எந்த VPCயில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே VPCயில் தான் நீங்கள் EFS வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ EC2வில் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் எல்லாமே இருக்கணும். இங்கே வந்து SSH ப்ரோட்டோகால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். EFSல பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல் வந்து NFS. ஸோ NFS இஸ் ஸோ நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம், அது ஒரு ஃபைல் சிஸ்டம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ ப்ரோட்டோகால், இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரோட்டோகால். இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் a global services. So this is a protocol. So then start with a practical. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு க்ரியேட் 2 EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த சேம் VPCலேயே ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு க்ரியேட் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரியேட் அ 2 VPC. இந்த 2 VPC வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரியேட் அ 2 VPC. ஸோ 2 EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு EFS அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த EFS ஃபைல் சிஸ்டமில் எப்படி நம்ம திஸ் இஸ் EFS. ஸோ தட் இஸ் ஆல்சோ இந்த சேம் VPCயில் நம்ம ஸோ இட் ஷுட் பி இந்த ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி இன் த சேம் VPC. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா EC2. So I just copy this, I paste it over here. இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ EFS. நம்ம EFS ஃபைல் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வில் கோ ஃபார் த ப்ராக்டிக்கல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம EC2வில் போயிட்டு ஐ ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ 2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ EFS எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கோயிங் டு சூஸ் Amazon Linux அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கம் டவுன் வி ஹாவ் ஸோ ஆஸ் யூஷுவல் வி ஹாவ் ஸோ இன் திஸ் VPC டிஃபால்ட் சப்நெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சப்நெட் வந்து நான் சூஸ் பண்ணேன். டிஃபால்ட் VPC ஐ ஹாவ் யூஸ்டு ஹியர். இது வந்து எனேபிள் இருக்கணும். ஸோ செக்யூரிட்டி குரூப் ஓகே. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லான்ச் திஸ் பர்டிகுலர் instance. Again we have to create one more EC2 instance. Now இன்னொரு EC2 instance create பண்ணிக்கிறேன். So I just go to the so இது வந்து கனெக்ட் கொடுத்துக்கோங்க because we have to connect with one of the ரெண்டு EC2 instance ஓட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். So I just want to create one more EFS. So EFS 2 அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். So this is also Amazon Linux யூஸ் பண்ணிக்கலாம். So I just want to come down. So I just edit this network keypad. I just want to choose either default VPC subnet. So I just want to launch the instance.
So I just want to connect with the instance. So I just open my git bash. So நான் git bash அப்படிங்கிறது open பண்ணிக்கிறேன். Here also I just want to git bash அப்படிங்கிறது open பண்ணிக்கலாம். So I have ரெண்டு git bash இருக்கு. So for the two EC2 instance, so cd documents AWS. So I just want to zoom this out. Also I just want to so let's wait for. So this is my first EC2 instance. So I just want to paste it over here. Yes. Here also I just want to copy this. I paste it over here. I have two EC2 instance, right? So yes, okay. So here in the NFS இங்க வந்து பாத்தீங்கன்னா so EFS அப்படிங்கறத நீங்க right click பண்ணீங்கன்னா managed file storage for EC2 அப்படிங்கிறது இருக்கும். So just click this file system நீங்க click பண்ணீங்கன்னா you will be getting this particular page. Now you create file system கொடுத்து so you can optional EFS அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு so I just want to customize அப்படிங்கிறது கொடுங்க. customize கொடுத்ததுக்கு அப்புறமா you have a regional or one zone. So regional அப்படின்னா multiple availability zoneல நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸ் வேணும் அப்படின்னா so you just go for this. one zone அப்படின்னா at a timeல single availability zoneல மட்டும்தான் உங்களோட டேட்டாஸ் persist ஆயிருக்கும். So I just want to regional அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். So if you want to enable automatic backup, so you can enable, otherwise no issues. So இது வந்து பாத்தீங்கன்னா so transition into the after ஒரு 30 daysக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அந்த ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நோ இஷ்யூஸ். ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்க்கு நம்ம போயிடணும். ஸோ இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் இன் த சென்ஸ் உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வி ஹாவ் அ ஸ்டோரேஜ் கிளாஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஸ்டாண்டர்டாக மாறிடணும், ஆக்டிவாக மாறிடணும். ஸோ 90 டேஸ்க்கு அப்புறம் ஆர்ச்சிவில் போனால் ஸோ யூ ஹாவ் அ அந்த பர்டிகுலர் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ தென் யூ ஹாவ் அ த்ரோட்புட், என்ஹான்ஸ்டு பர்ஸ்டிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த த்ரோட்புட்டில் வந்து யூ ஷுட் நோ ஸோ வாட் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ் மோட், த்ரோட்புட் மோட் அப்படிங்கிறது இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் மேக்ஸ் ஐஓ அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 2 to 3 EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஜென்ரல் பர்பஸ் இருந்தால் ஓகே தான். ஸோ லார்ஜ் கம்பெனியில் நிறையா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் சேம் ஃபைல்ஸுவே ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வி நீட் அ மேக்ஸ் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது வேணும். த்ரோட்புட் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் உங்களுக்கு ஸ்பீட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்மால் பைப் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் போயிட்டுருக்கும். இஃப் யூ வாண்ட் டு என்லார்ஜ் தண்ணி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வருதுன்னா ஸோ வென் இட் இஸ் பிஸி ரைட்டிங் அண்ட் ரீடிங் ஆஃப் யுவர் EFS வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும், எப்போவுமே எனக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா யூ ஜஸ்ட் கோ ஃபார் த ப்ரொவிஷன்டு மோட் அப்படிங்கிறது நீங்கள் போய்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எலாஸ்டிக் இதை நான் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே என்ன EC2 இன்ஸ்டன்ஸில் டிஃபால்ட் கொடுத்தோம்னா இங்கேயும் நீங்கள் டிஃபால்ட் தான் கொடுக்கணும். ஸோ சப்நெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது கொடுக்காம வாட் ஐ வில் டூ இஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டு த இங்கே உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸில் செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஐ ஹாவ் ஆல்ரெடி பீன் கிரியேட்டட் ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி குரூப். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா NFS அப்படிங்கிறது நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சூஸ் த NFS அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன போர்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் 2049 அப்படிங்கிற போர்ட் கண்டிப்பாக நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கணும். இந்த NFS தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த EFSக்கு ஸோ இந்த NFS அப்படிங்கிறது ஜஸ்ட் அ ப்ரோட்டோகால். இது என்ன போர்ட் நம்பர்னா 2049 அப்படிங்கிற செக்யூரிட்டி போர்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். இதை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன், தட் இஸ் NFS. பிகாஸ் இதுக்கு இன்பவுண்ட் ரூல்ஸ் கண்டிப்பாக ஸோ ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் இதோட NFSக்கு வந்து ப்ரோட்டோகால் வந்து 2049 வந்து இந்த EFSக்கு அட்டாச் பண்ணும், இன்பவுண்ட் ரூல்ஸாக நீங்கள் அட்டாச் பண்ணும்.
ஸோ நான் அதே மாதிரி ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் வித் திஸ் என்எஃப்எஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே வேணும். ஸோ என்எஃப்எஸ், ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் திஸ். அதே மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸோ என்எஃப்எஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ நோ நீட் டு கிவ் எனி ஆஃப் த பாலிசிஸ் ரைட் நவ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ ரிவ்யூ இட் அண்ட் க்ரியேட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு க்ரியேட். ஸோ இங்கே கிளிக் பண்ணால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிங் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் திஸ். So I just want to view the file system. So இங்க வந்து பாத்தீங்கன்னா attach, so we will wait for this. Create ஆயிடுச்சு. Okay, so I just again I go back this EFS அப்படிங்கறத click பண்ணீங்க அப்படின்னா so it is available right now. அட்டாச் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இந்த அட்டாச் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் வயா டிஎன்எஸ், மவுண்ட் வயா ஐபி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிஎன்எஸ் மூலிமா உங்களுக்கு டிஎன்எஸ் மாறவே மாறாது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் டிஎன்எஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்எஃப்எஸ் இது வந்து 2 வேல நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்எஃப்எஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த பேக்கேஜஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த வேலையும் நீங்கள் என்எஃப்எஸ் கிளைண்ட் மூலிமாவும் பண்ணிக்கலாம். ஏஎஃப்எஸ் மவுண்ட் மூலிமா நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் EC2 இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வி ஹாவ் அ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் டு டூ திஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ பேக் திஸ். இது வந்து அமேசான் லினக்ஸ்னால இந்த பர்டிகுலர் அமேசான் EFS யூட்டில்ஸ் அப்படிங்கிறது ஹியர். ஸோ அதே மாதிரி ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ இந்த பர்டிகுலர் பேக்கேஜஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வித் திஸ் டூ ஸோ இட் இஸ் இன்ஸ்டாலிங். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் பீன் இன்ஸ்டால்ட். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு மேக் mkdir EFS அப்படிங்கிற ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சேம் இந்த இன்ஸ்டன்ஸ்லையும் mkdir EFS அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த தென் ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் இந்த EFS அப்படிங்கிறதுல போயிட்டு அகெயின் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ரைட் கிளிக் திஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கோ டு த ஃபைல் சிஸ்டம். இங்கே ஃபைல் சிஸ்டமில் போயிட்டு யூ ஹாவ் அ அட்டாச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EFS மவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஜஸ்ட் காப்பி திஸ். ஐ பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். மவுண்ட் ஆயிடுச்சு. And also I just want to paste it over here. So this is also mounted. So now what I will do is I just want to go inside the EFS அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு I just want to ls எதுவுமே இல்லை right now. I don't have any of the file. இதுக்குள்ளேயும் EFS குள்ள நான் போய்க்கு enter கொடுக்குறேன். There is no file. So now what I will do is sudo touch sharing .txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ now if you go back this இப்போ நம்ம ls கொடுத்தா எதுவுமே இல்லை. now if I give ls you will be getting a sharing.txt அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ls ஸோ again I just want to give any of the ஸோ sharing அப்படிங்கிறதுக்குள்ள நான் போய்க்கிறேன். டெக்ஸ்ட்டில் போயிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டு ஹாய் வெல்கம் டு த EFS அண்ட் NFS அப்படிங்கிறது கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் திஸ். ஜஸ்ட் வாண்ட் டு ஸோ வி ஹாவ் டு கிவ் அஸ் sudo ரைட். ஸோ sudo அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ I just want to sudo permission right now. So welcome. So insert welcome to the
கிளாஷ் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் எஸ்கேப் WQ கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஸோ இஃப் யூ கோ பேக் டு திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் கேட் ஷேரிங் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ எஸ் should be a small letter. ஸோ நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு see in this particular welcome to the class. ஸோ this is all about sharing of ஒரு சேம் VPCயில் நம்ம எப்படி அந்த EFSயும் NFSயும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபார் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.